அனைவருக்கும் உங்கள் தோழி தாராவின் வணக்கங்கள். இன்னைக்கான பதிவில் நான் உங்ககிட்ட என்ன பகிர்ந்துக்க போகிறேன்னா, மனுஷனோட இயல்புகளில் ஒன்று தான் பயம். அது இயற்கையான ஒரு விஷயம்தான். சில பேர் எல்லா செயல்களுக்குமே பயப்படுவாங்க, ஒரு சிலர் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எல்லாத்துக்குமே பயப்படுறதும் அவசியம் இல்லாதது, எதுக்குமே பயப்பட மாட்டேன் நடிக்கிறதும் அவசியமே இல்லாதது. பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு நிச்சயமாக பயந்து தாங்க ஆகணும். திருவள்ளுவர் இதுக்கு தான் நம்மளுக்கு அழகாக 2 வரியில் விளக்கியிருக்காரு. குறள் எண் 428, அதிகாரம் அறிவுடைமை. என்ன சொன்னார் தெரியுமா? அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். இதுக்கு என்ன விளக்கம்னு நினைக்கிறீங்க தெரியுமா? அறிவில்லாதவர்கள் அஞ்ச வேண்டியதுக்கு அஞ்ச மாட்டார்கள், அறிவாளிகள் மட்டுமே அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவார்கள். இதுக்கு உங்களுக்கு உதாரணம் சொல்லட்டா? பட்டாசு வெடிக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த பட்டாசை கொளுத்திட்டு அதுக்கிட்ட போய் நின்றுட்டு இது என்ன வெடிக்க போகுது அப்படின்னு நின்னீங்கன்னா அது அலட்சியமான செயல், அறிவில்லாதவங்க செயல். பட்டாசுன்றது ஆபத்தான ஒரு விஷயம். எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு நம்ம கண்டிப்பாக பயப்படணும். எல்லாருமே இதை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை, ஆனால் எதுக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னும் இருக்கக்கூடாது. பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு நாம் பயந்து தான் ஆகணும். நினைவில் கொள்ளுங்கள், மீண்டும் குறள், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட யூடியூப் சேனல் மைத்லி சுரேஷ்குமார், அதுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் அண்ட் லைக், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அடுத்த திருக்குறள் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். டடா.